ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னா சனிப்பெயர்ச்சி. 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2023 சனிப்பெயர்ச்சி வந்துச்சு. இப்போ 2025 இப்போ வருது. 2023 நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பாதச்சனியும், கும்ப ராசியில் ஜென்மசனியும், மீன ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சுது. அதில் இருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்குமே மார்ச் 29ஆம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கும்பராசியில் 3ஆம் பாதம் பூரட்டாதியில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு. 9:44க்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க. 2025 மார்ச் 29ஆவது தேதியில் இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். மகர ராசியிலிருந்து 7.5 சனி முழுசாக விலகிறாருங்க. இப்போ மார்ச் 29ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு. மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு. இப்போ மேஷ ராசிக்கு சனி உள்ள வராரு. மேஷ ராசிக்கு விரயச்சனியாக அவர் உள்ள வராரு. அப்பொழுது அவர் விரயச்சனியாக வரும் பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது. அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 8ல் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் வராரு இல்லைங்களா. இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க. அதே போல் ரிஷப ராசிக்கு லாபச்சனியாக வராரு. மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க. கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியாக வராரு. கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு. துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு. விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வராரு. மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு. கும்ப ராசிக்கு பாதச்சனியாக வராரு. மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வராரு. இப்போ மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு. அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகுதுங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகுதுங்க. இந்த காலகட்டங்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ரிஷபராசிக்கு லாபச்சனியாக 11ஆவது இடத்துல உட்கார்றாருங்க. இது உங்களுக்கு அருமையான தருணம். இந்த தருணம் தாங்க உங்களுக்கு வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது. இந்த சனி பயிற்சி 11ஆவது இடத்துல உட்கார்றது. இது லாபச்சனியாக உட்கார்றாரு. தொட்டது அனைத்துமே லாபமாக இருக்குங்க. சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே சனி பெயர்ச்சி வருதுங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு இதை மாதிரி ரிஷபராசிக்கு 11ஆவது இடத்துல சனி பகவான் அமர்றது 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது நடக்குதுங்க. இது லாபச்சனின்றதுனால தொட்டது அனைத்தும் துளங்கக்கூடிய சனியாக இருக்கும். ஏன்னா எவ்வளவு நாள் நீங்கள் கொஞ்சம் துன்பப்பட்டுட்டு தான் இருந்தீங்க. காரணம் என்னென்னா ஜென்ம குரு உங்களோட ராசியில் இருந்ததுனால பிரச்சனைகள் அதிகமாக தாங்க இருந்துச்சு. எப்பயுமே குரு பார்க்கும் இடம் தாங்க நல்ல லாபம் தரும். அவர் உட்கார்ந்தாலே நமக்கு பிரச்சனை தான். இவ்வளவு நாள் உங்கள் ராசியிலேயே அவர் ஜென்ம குருவாக உட்கார்ந்துருக்கும் பொழுது அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், எல்லாமே அந்த குரு சரியாக இல்லைன்னா அத்தனையும் நடந்துகிட்ருக்கும். கூட
சனி பகவானும் சேர்ந்துக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு 11வது இடத்துல லாபச்சனியாகவும் இருக்குது. அதே போல் குரு பெயர்ச்சியும் நடக்க போகிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் சீக்கிரமாக தீர்ந்து போயிடுச்சுங்க. ஒரு பிரச்சனைகள் தீர்ந்தே போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இனிமே தான் தீரப்போகுதுன்னு கிடையாது. இப்போவே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இனிமேல் ஒன்று உங்களுக்கு வெற்றியாக தாங்க இருக்குது. இடம் பொருள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது. செல்வ செழிப்பு ஏற்படுங்க. இவ்வளவு நாள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு மாற்றம் ஏற்படும். நல்ல காலங்களாக இருக்குங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் வருது. ஏதாவது வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நிச்சயமாக தொடங்கலாம். உங்களுக்கான காலங்கள் கடிஞ்சிட்டு இருக்குதுங்க. எதை தொட்டாலுமே சிறப்பாக இருக்குங்க. தொட்டது துளங்கக்கூடிய காலங்கள்ன்றதுனால இப்போ நீங்கள் யோசித்து எதை செய்யணும்னு முடிவு பண்ணி அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கான வெற்றிகளை ஈஸியாக நீங்கள் பறிச்சுக்கலாம். அதனால் அதே போல் யோசித்து செய்யுங்க. முடிவெடுக்கும் பொழுது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி முடிவு எடுக்கிறதுக்கு யோசித்து எடுங்க. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக போயிட்டு ₹1 போட்டு ₹2 எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ₹1 போட்டு ₹10 எடுக்கணுன்ற எண்ணத்தை வைங்க. ஏன்னா காலகட்டங்கள் நல்லா இருக்கும் பொழுது நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட எந்த செயல் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே போல் இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் அருமையாக இருக்குதுங்க. எப்படியா இருந்தாலும் 10 லட்ச ரூபாய் இடமா இருந்தாலும் உங்களுக்கு அது பாதி விலைக்கு வரும், தன்னால் வரும். அப்போ அது மாதிரி வரும்பொழுது வாங்கிக்கோங்க, வீடு கட்டிக்கோங்க. அதேமாதிரி பேங்க்கில் லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, லோன் எடுத்துக்கலாம். பிள்ளைகள் படிப்பும் நல்லா இருக்குது. வீட்லேயும் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். அமைதியை விட உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. ஒரே கலகலப்பாக இருக்கும், சொந்தக்காரங்க வருவாங்க, உங்கள் வீடு ஒரே மங்களகரமாக இருக்கும் பார்த்துக்கோங்களேன். அதனால் இந்த காலகட்டங்களை நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டன்றதுனால நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கினீங்கன்னா பின்னாடி எந்த காலகட்டம் எப்படி வந்தாலுமே அதை நீங்கள் கடந்துடலாம். அதனால் இப்போ வரக்கூடிய நற்பலன்களை முழுசாக நீங்கள் பயன்படுத்தி அதிலேருந்து முழுசாக வெற்றி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு லாப சனியில் எல்லாமே லாபமாக தாங்க இருக்கும். சாதாரண எந்த விஷயம் பண்ணாலுமே அது உங்களுக்கு ஒரு வெற்றியே கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அது நல்ல பலன் கிடைக்கும். பொருளாதாரமும் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதாவது வேணுன்ற இந்த பதவி வேணும்னு நீங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்க, கரெக்டாக அது உங்களை தேடி வரும். அதே போல் சம்பள உயர்வு அதிகமாக ஏற்படும். அது ஏற்பட்டாலே போதாதா, நிறைய மாற்றங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைங்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. இந்த 2.5 காலத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு விரைச்சனி அதை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ பிரச்சனைகள் தீர்க்கணும்னா இப்போவே நீங்கள் முழுசாக எல்லாத்துக்கும் தயாராகிக்கோங்க. வெற்றி அடையிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. பொருளாதாரத்தை சேமித்து வைங்க. முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சிக்கோங்க, செலவு பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ஒரு சேமிப்பு கணக்கில் எடுத்துகிட்டு போய் சேமித்து வச்சிங்கன்னா பிற்காலங்களில் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுக்கலாம். புத்திசாலித்தனமாக எதை ஒன்றையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உற்றார் உறவினர்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. உங்களுக்கு துணையாக வருவாங்க. பேரண்ட்ஸ், அதாவது உங்களை பெற்றோர்களுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிது. அதே போல் உங்களோட பித்ருக்கள் அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிது. சனி பகவான் மட்டும் சரியான பார்வை, சரியான இடத்துல அவர் அமர்ந்தாலே ஒரு சிலவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு ஏற்படும். அதை போல தாங்க உங்களுக்கு பிள்ளைகளின் படிப்பு முன்னேற்றமாக இருக்குங்க. இப்போ எந்த படிப்பு எடுத்து படித்தாலுமே அவர்கள் மேற்கல்வி படிக்கிறதுக்கு அவங்க இப்பயே சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதை தான் படிக்க போகிறோன்னு முடிவு பண்ணி படிக்க வேண்டிய காலகட்டம் இது. படிப்பு நல்லா வருங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வரும். அதே போல் அவங்க கேட்கக்கூடிய அந்த என்ன அவங்க படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அது அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிரும். அதே போல் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் இப்போ ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், சுவாச பிரச்சனை வந்திருக்கலாம், வயிறு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாமே அவங்களுக்கு சரியாகி உங்களுக்கு பெருமூச்சு நிம்மதியாக இருக்கும். அப்பா நம்ம பிள்ளைங்க நல்லா தான் இருக்காங்கன்றது அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அவங்க சின்ன பிரச்சனையை கூட நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அது இன்னும் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கே, என்னன்னு தெரியலையே, பிள்ளைக்கு இப்படி இருக்கிறானே, பொண்ணு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். உங்கள் மனசும் தைரியமாகிடும், மனோபலம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அப்படி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு பெருசாகவே தெரியாதுங்க. குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே போல் உங்கள் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது, எந்த கவலையும் இல்லை.
இப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருநள்ளாறு நீங்கள் இப்போ போயிட்டு வரலாம். இப்போ திருநள்ளாறு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தர்ப்பணேஸ்வரரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஈஸ்வரன் கோயிலில் அவருக்கு அதே போல் மல்லிகைப்பூ மாலை வாங்கி போடலாம், வில்வ மாலை வாங்கி சாத்தலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யலாங்க. ஏலக்காய் மாலை கூட கோத்து எடுத்துகிட்டு போயிட்டு போடலாம். ரொம்ப விசேஷங்க. அதை மாதிரி செஞ்சுட்டு அடுத்ததாக நீங்கள் வந்துட்டு சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அவருக்கு நல்லெண்ணன்னு சொல்லுவாங்க, இல்லை எள்ளு மூட்டை கட்டி தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. ரொம்ப நல்லது. அதே போல் அவரை நேராக நின்று வணங்காமல் ஒரு ஓரமாக நின்று அவரை மட்டும் வணங்குங்க. உங்களுக்கு அவரோட அருள் முழுசாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இப்போ போய் நீங்கள் திருநள்ளாறில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அம்சமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முதியோர் இல்லங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு பாக்கியம் அதிகமாக கிடைக்குங்க. அதாவது சனி பகவானோட அத்தனை துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் இப்போ வரக்கூடிய அத்தனையுமே இன்பமாக ஆக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தான தர்மங்கள் தான். என்னவாது பண்ணி ஒரு சின்ன தானமாக கொடுங்க. ரொம்ப பெருசாக செய்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு கோவிலுக்கு போகிறீங்களா, அன்னதானம் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்களா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது எளிய முறையில் நீங்கள் செய்தாலே பெரிய பலம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா உங்கள் மனது சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நீங்கள் கொடுப்பதை நீங்கள் செய்வதை மற்றவர்களிடம் நிச்சயமாக சொல்லுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சொல்லாமல் விட்டுறாதீங்க. ஐயோ நம்மளை தற்புகழ்ச்சின்னு நினச்சிக்குவாங்க, நான் செஞ்சுட்டு வந்தேன் தம்பட்டை அடிச்சுக்கிறேன்னு நினச்சிக்குவாங்க. அவங்க நினைத்தால் நினச்சிட்டு போட்டேங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ, எந்த நல்லதெல்லாம் செய்கிறீங்களோ அந்த நல்லதை எல்லாம் வெளியே சொல்லுங்கள். உற்றார் உணர்வினர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லுங்கள், பக்கம் அக்கா சொல்லுங்கள். அது ரொம்ப சிறப்பான விசேஷங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் அது கேட்டுக்கொண்டே இருக்கும், நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு நற்பலனை இன்னும் அதிகமாக தருங்க. இது வாழ்நாள் பலன் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் அது வெளியே தெரியும் பொழுது அது பெரிய பலனாக உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு புண்ணியம் தேடி வரும். அதுக்கு அடுத்தது உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை உங்கள் பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் அது போயிட்டே இருக்குங்க. அந்த புண்ணியம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இதை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறது ரொம்ப சிறப்பான விசேஷங்க. இது ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப சிறப்பான அம்சமான ஒரு வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. எல்லா வளங்களும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேங்க. ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.